ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். ஏசாயா 50 வசனம் 6 முன்பகுதி. பாருங்க, இன்றைக்கு தாடையிலே ஏற்பட்ட வலி, வேதனை, காயம். இந்த காயம் எதை உணர்த்துகிறது என்று சொல்லும்போது, தாடையின் போது மேல் தாடை, கீழ்த்தாடை, 2 தாடைகளையும் ஆண்டவர் அடிக்கிறவர்கள் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு கையில் ஒப்பு கொடுத்துட்டாராம். எவ்வளோ வலிக்கும் பாருங்கள். என்னுடைய உறவினர் ஒரு லேடி தான். அவங்களுக்கு அந்த தாடையில் ஒரு மறு மாதிரி அதில் ஒரு முடி முளைச்சிருந்துச்சு. ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அப்போ அது சொல்லும்போது ஒரு நர்ஸ் சொன்னாங்க, இல்லை நான் மெதுவாக பிடுங்கிடுறேன் அப்படின்னாங்க. வலிக்குமான்னு கேட்டோன்னே, இல்லை ஒரு சுருட்டணும் அவ்வளோதான், கொஞ்சம் பொறுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை வெடுக்குன்னு பிடுங்குறாங்க. அதை பிடுங்கின உடனே அவங்க கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு போய் அப்படியே மயக்கம் வரா மாதிரி ஆயிடுச்சு. வலியில் துடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரே ஒரு முடி பிடுங்கப்படும் போது மயக்கமே வரா மாதிரி ஒரு சூழ்நிலை, வலி தாங்க முடியல. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வலியை சுமந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு முடியல்ல, கொத்தான அந்த தாடையில் முடிய அவங்க அப்படியே பிடுங்கி இருப்பாங்க. வெட்டி எடுத்தாந்தா கூட வலி இருக்காது, பிடுங்குனாங்களாம். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஒன்று ஒன்றா பிடுங்கியிருக்க மாட்டாங்க, ஒரு கொத்து கொத்தா பிடுங்கியிருப்பாங்க. எவ்வளவு வலிகளை, வேதனைகளை அவர் பொறுத்து கொண்டார். தாடை மயிரை பிடுங்குகிறவளுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். ஏசாயா தீர்க்கன் மூலமாக இது சொல்லப்படுகிறது. இது எதற்காக தெரியுமா? நாம் பேசுகின்ற வார்த்தையினால் தாடையை அசைச்சி தேவையற்ற காரியங்களை அலப்பி கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அசுத்த பேச்சுகள் நாம் பேசி மகிழ்ந்ததால் கசப்பு காடியை நம்ம குடிக்க கொடுத்தோம், அது வேற. இது தாடி முடியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு நாம் தாடைகளை அசைத்து வீணாக அலப்பி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதற்காக அவருடைய தாடையின் முடி பிடுங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விசேஷமாய் தாடை முடியை பிடுங்கும்போது அவருடைய நரம்பிலே காயங்கள் ஏற்பட்டு, அவருடைய முகத்தின் நரம்புகளில் வலி, வேதனையினால் காயம் ஏற்பட்டது. அது வெளியே தெரியாது, உள்காயமாக இருக்குது. உள்காயம் சொல்லுவாங்க இல்லையா? உள்காயம் ஏற்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவே பல்துறை சிறப்பு மருத்துவர் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம். எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் அவர். இன்றைக்கி தனித்தனியாக ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறோம். நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன், கர்த்தரே பல்துறை சிறப்பு மருத்துவர். கிட்டத்தட்ட ஒரு 20 தலைப்புகளில் எழுதியிருந்தேன். ஆனால் அதில் ஒரு தலைப்பு தான் நரம்பியல் மருத்துவர். பாருங்கள், நரம்பியல் சொல்லும்போது வேதத்தில் 2 காரியம் எழுதியிருந்தேன். திமிர்வாதம் என்ற நோய் நரம்பு சம்பந்தமான நோய், நியூராலஜி சம்பந்தமான ஒரு நோய். அவர்தான் அதை சுகப்படுத்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு சரியான நியூராலஜிஸ்ட். கரெக்டாக வார்த்தையில் எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போன்னு சொல்கிறார் திமிர்வாதக்காரன் நோக்கி, மத்தேயு 9:6. அதே மாதிரி இன்னொரு மனிதன் பாருங்கள். இது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெயர் சந்திர ரோகம். மத்தேயு 17:14-18 எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் ஒழுங்கின்மை என்று அர்த்தம். இந்த நாட்களில் வரக்கூடிய பழக்கத்தில் பேசக்கூடிய வலிப்பு நோய், காக்கா வலிப்புன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த மனிதனை இயேசுவிடம் கொண்டு வரும்போது அவருக்கும் சுகம் கிடைத்தது. எனவே இந்த நரம்புக்காக ஏன் அவர் ஒப்பு கொடுத்தாரு? தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு பிடுங்கிங்கப்பா. என் பிள்ளைகள் எத்தனையோ பேர் நரம்பு சம்பந்தமான வியாதியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் இதை என்னுடைய தாடைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த காயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நரம்பு நரம்பிலே ஏற்பட்ட காயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பிரியமானவர்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இனி இப்படிப்பட்ட அலப்புகின்ற காரியம் செய்யாதவர். ஆண்டவரே, எனக்காக என்னுடைய நரம்பிலே அடிக்கடி நரம்பு கோளாறு இல்லையா, நடுக்கம் இருக்கும். சில பேருக்கு நரம்பு பிடிச்சி இழுத்துக்கும். சின்ன நோயிலேருந்து பெரிய நோய், நரம்பு தான் முக்கியம். மூளைக்கு போகிற நரம்புகள் எல்லாம் அந்த நரம்பு சம்பந்தமான நோய் ஏதாவது இருக்கும் என்றால் இந்த நாளிலே ஆண்டவரே, எனக்காக இந்த நரம்பிலே நீர் காயப்பட்டீர், காயத்தை ஏற்றுக்கொண்டீர், வலியை பொறுத்து கொண்டீர், அதற்காக உம்மை ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த காயத்தினாலே, அந்த தழும்பினாலே என்னை சுகமாக்கும். கேட்டு பாருங்க, நரம்பு சம்பந்தமான நோய்கள் மாயமாய் மறைந்து போகும். நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆகக்கடவுள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடைகளை ஒப்பு கொடுத்தார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். மயிரையே பிடுங்க கொடுத்ததால் அலப்பு வாயையே
அடங்கி வாழ்வோமே. நரம்பு தளர்ச்சியை நீக்கிவிடவே நரம்பின் காயத்தை ஏற்று கொண்டாரே. உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினால். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. அப்பா, உம்முடைய தாடை மயிரையே நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய நரம்பு தளர்ச்சி நோய்களையெல்லாம் நீக்கும்படியாக உம்முடைய நரம்பிலே காயங்களை ஏற்றுக்கொண்டீர். வீணாக நாங்கள் அலப்புகின்றபடினாலே அந்த தாடையிலே அந்த காயத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடி உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பதில்: காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மார்க்கு 1:15. இன்றைய கேள்வி: அவர் கீர்த்தி எங்கு பிரசித்தமாயிற்று? அவர் கீர்த்தி எங்கு பிரசித்தமாயிற்று?